ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கணினி பயன்பாடுகள் மாதிரி வினா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் ஒன்னோடு பார்த்தீங்கன்னா 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. இந்த 15 கேள்வி ஈஸியாக தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒன்னோடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலே போதும், நல்லா எழுதிடலாம் டெஸ்ட்டு. நான் ஒன்வேர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, நல்லா படிங்க. அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா 6 கேள்வி எழுத வேண்டியிருக்கும். மொத்தம் 9 கேள்வி கொடுத்துருப்பாங்க, அதில் 6 கேள்வி. இந்த கொடுத்துருக்க கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது தவிர்த்து எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு மாடல் தான். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கங்கிறது ஒரு மாடல் தான். ஒய்ஃபையின் நன்மைகள் யாவை? URL என்றால் என்ன? இந்த கேள்வியில் அடிக்கடி பப்ளிக் கேட்டிருக்காங்க. அடுத்து டி மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 9 கேள்வி கொடுத்து 6 கேள்வி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் 33வது வேணா, கட்டாயம் வேணா. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. 30வது கேள்வி கொடுத்துக்கோங்க பார்த்தீங்களா, மின் வணிகத்தின் P2C மாதிரியை விளக்குக. அந்த மாதிரி காமர்ஸ் மாடல் அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த கேள்வியெல்லாம். அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 அட்டன் பண்ணணும். இது அல்லது அது கொடுத்துருக்காங்க. இதில் இடிஐயின் நன்மைகள் யாவை? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாடல் தான், மறுபடியும் சொல்ல இது மாடல் தான், எப்படி கேட்பாங்கங்கிறது. பேஜ் மேகர் கருவி பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி விவரிக்கவும். மின் வணிகத்தின் வளர்ச்சி பற்றி எழுதுக. இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட். டூ மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.